ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 7th புக்கு ஃபஸ்ட்டு டேர்மில் இருக்கக்கூடிய டெல்லி சுல்தானியம் அப்படின்ற ஒரு பாடம் பார்க்கலாம். ஸோ இது ரொம்ப ஒரு முக்கியமான பாடம். வரலாறு பகுதியில் டெல்லி சுல்தான் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. கன்ஃபார்மாக கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்பாங்க. அறிமுகத்தில் நமக்கு கொடுத்துருக்காங்க, இந்த டெல்லி சுல்தானியர்கள்லாம் குதிரைப்படை வீரர்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த குதிரைப்படை வீரர்களை ஒரு டைம் குரூப் 1ல் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அஸ்வபதிகள் என அழைக்கப்படுவோர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆப்ஷனில் குப்தர்கள், டெல்லி சுல்தானு, அப்புறம் மராத்தியர்கள், அப்புறம் முகலாயர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் நம்ம குப்தரை தவிர 3 ஆப்ஷன் பார்த்தோம்னா எல்லாமே செட் ஆகிற மாதிரி இருக்கும். அஸ்வபதிகள் அப்படின்னா அது டெல்லி சுல்தான்களான குதிரைப்படை வீரர்கள் அப்படின்ற வார்த்தையை குறிக்கக்கூடிய ஒரு அர்த்தம் அப்படின்றதையும் ஆன்சராக கொடுத்துருந்தாங்க. அஸ்வபதிகள் அப்படின்னா டெல்லி சுல்தான்களை தான் குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக உள்ளது. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, அஸ்வபதி அப்படின்றத. அடுத்தது பார்த்தோம்னா அடிமை வம்சம். மொத்தம் டெல்லி 5 வம்சங்களால் ஆளப்பட்டிருக்கும். ஓகேவா? எந்தெந்த வம்சம் அப்படின்னா ஒரு 5 வம்சம். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், அதுக்கப்புறம் லோடி வம்சம். ஓகேவா? லோடி வம்சம், அதுக்கு முன்னாடி சையது வம்சம், அதுக்கப்புறம் லோடி வம்சம். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 வம்சங்கள் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்க, சேர்ந்து கிடையாது, தனித்தனியாக அடுத்தடுத்த வம்சங்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? டெல்லியை ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அதுதான் டெல்லி சுல்தானியர்கள் அப்படின்ற ஒரு தலைப்பில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய முக்கியமான ஆட்சியாளர்கள் எந்தெந்த வம்சத்தில் யாரெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆள், ஸோ அவங்க என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டுட்டு வந்தாங்க, என்னென்ன மாதிரியான நிர்வாக முறையை பின்பற்றினார்கள் அப்படின்றதெல்லாம் தான் நமக்கு இங்கே கொஸ்டினாக கேட்கப்படும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஒன்று அடிமை வம்சம்னு கொடுத்துருக்காங்க. முகமது கோரி அப்படின்றவர் இந்த ராஜஸ்தான் பகுதியில் ஒருத்தர் இருந்திருப்பார், பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்றவர். அவர் ராஜபுத்திர அரசர். ஓகேவா? பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்ற ஒரு ராஜபுத்திர அரசரை முகமது கோரிங்கிற ஒரு இஸ்லாமியர் என்ன பண்ணுறாரு, ஃபஸ்ட்டு தரையின் போர் அப்படின்ற ஒரு போரில் அவர் கூட ஒரு போர் நிகழ்த்துறாரு. அதில் ராஜபுத்திர அரசரான பிருத்திவிராஜ் சௌஹான் பார்த்தோம்னா வெற்றி அடைந்து ஸோ அவங்களுடைய ஆட்சியை அவர் தக்க வச்சுக்கிறார். ஸோ அடுத்த வருஷம் 1192 2வது தரையின் போர் அப்படின்ற ஒரு போர் நடக்குது. ஸோ அதுவும் முகமது கோரி வெர்சஸ் பிருத்திவிராஜ் சௌஹான் அப்படின்ற 2 பேருக்கும் தான் நடக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா முகமது கோரி ஜெயிச்சிடுறாரு. ஸோ ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அவருடைய அடிமைகளை என்ன பண்ணுறாரு, அவர் எந்த பகுதியெல்லாம் அவர் கைப்பற்றினாரோ ஸோ அந்த பகுதிகளுக்கு நிர்வாக வசதிக்காக என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கே அவருடைய அடிமைகளை பணியமர்த்திட்டு அவர் வேறு பகுதிகளை நோக்கி போயிடுவார். வேறு பகுதிகளில் போய் என்ன பண்ணணும், அடுத்தது வேறு யாராச்சும் ஆள் இருக்காங்களா, அவங்கள போய் என்ன பண்ணுறது, தோக்கடிக்கிறது. ஸோ அந்த பகுதியில் போயிட்டு வேறு ஒரு ஆட்சியாளரை நியமிச்சுட்டு அப்படியே மொத்தத்தையும் தங்களோட கண்ட்ரோலுக்கு மாற்றுறது அவங்களுடைய வேலை. முகமது கோரி அந்த மாதிரி தான் டெல்லியில் என்ன பண்ணியிருப்பாங்க, அவர் தோக்கடிச்சிட்டு ராஜஸ்தான் பகுதியில் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பார், மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்திருப்பார். ஸோ அந்த அடிமை வம்சம் அப்படின்றது நிறுவப்படுது. அவர் இங்கே அவருடைய அடிமையை நியமிச்சுட்டு போயிருப்பார். அவருடைய பேர் குத்புதீன் ஐபக் அப்படின்றவர். அவர் தான் என்ன பண்ணுறாருனா அடிமை வம்சத்தை தொடங்கி வைக்கிறார். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒன்று அடிமை வம்சம் 1206 ஆரம்பித்து 1290 வரைக்கும் இந்த வம்சம் அப்படின்றது தொடர்ந்திருக்கும். இந்தியாவில் முஸ்லிம்களின் ஆட்சி முகமது கோரியால் 12ஆம் நூற்றாண்டில் நிறுவப்பட்டது. அதுதான் அந்த 1192 முதல் தரையின் போர், 1891 முதல் தரையின் போர், 1192 2வது தரையின் போர் மூலமாக அவர் என்ன பண்ணியிருப்பார், ஆட்சியை நிறுவியிருப்பார். அதுதான் 12ஆம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு பையன் இல்லை. ஓகேவா? அவருக்கு மகன்கள் இல்லாத காரணத்தினால் பண்டகன் அப்படின்னா அடிமைன்னு அர்த்தம். இராணுவ பணிக்காக விலைக்கு காசு கொடுத்து வாங்கியிருப்பாங்க அடிமைகளை. ஸோ அந்த விலைக்கு வாங்கப்பட்ட அடிமைகளை குறிக்கக்கூடிய ஒரு பாரசீக சொல்லு தான் பண்டகன். பண்டகன் என்பது எந்த மொழி சொல் அப்படின்றதும் நமக்கு கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்டிருக்காங்க. பண்டகன் பாரசீக சொல்லு என்ன அப்படின்னா அடிமை அப்படின்றது அதனுடைய அர்த்தம். ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த அடிமையை என்ன பண்ணுறாரு, நியமிச்சுட்டு போயிடுறாரு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, அவர்கள் மாகாண அளவில் ஆளுநர்களாக பதவியில் அமர்த்தப்பட்டு பின்னர் சுல்தான் எனும் நிலைக்கு உயர்த்தப்பட்டனர். 1206
முகமது கோரியின் இறப்பிற்கு பின்னர் அவரின் அடிமையான குத்புதீன் ஐபக் என்ன பண்ணுறாரு, இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு இனிமே நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னை தானே அறிவிச்சுக்கிறாரு. இனிமே நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அறிவிச்சுக்கிறாரு. அடிமை வம்சத்தின் ஆட்சிக்கான அடிக்கல் யாரால் நிலைநாட்டப்பட்டது அப்படின்னா குத்புதீன் ஐபக் அவர் தான் நிலைநாட்டினார். இந்த அரச மரபு, அவர் ஒரு அடிமை தானே, முகமது கோரியோட அடிமை தானே குத்புதீன் ஐபக். ஸோ அதனால் இவர் ஒரு அடிமைன்றதுனால இதை அடிமை வம்சம் அப்படின்னே சொல்லிட்டு அழைக்கிறாங்க. மம்லூக் அப்படின்னு சொல்லுவாங்க. மம்லூக் அரச மரபு அப்படின்னு சொல்லுவாங்க. மம்லூக் அப்படின்னாலும் அடிமை எனும் பொருள். மம்லூக் அப்படின்றது அரேபிய வார்த்தை. பண்டகன்றது பாரசீக சொல்லு. மம்லூக் அப்படின்றது அரேபிய வார்த்தை. அடிமை அப்படின்றது பொருள்னு சொல்கிறோம். அதே மாதிரி குத்புதீன் ஐபக், சம்சுதீன் இல்துமிஷ், கியாசுதீன் பால்பன் ஆகிய மூவரும் இந்த வம்சத்தை சேர்ந்த மிக பெரும் 3 சுல்தான்கள் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடிமை வம்சத்தில் 3 பேர் ரொம்ப மிகப்பெரிய ஆட்சியாளர்கள். ஒன்று வந்து குத்புதீன் ஐபக், அடுத்தது சம்சுதீன் இல்துமிஷ் அதாவது ஐபக்குடைய மருமகன், அடுத்தது கியாசுதீன் பால்பன். இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியமானவர்கள். இந்த துணைக்கண்டத்தை அடிமை வம்சத்தினர் வந்து பார்த்தோம்னா ஒரு 84 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. 84. ஓகேவா. 84 வருஷம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. சரி, குத்புதீன் ஐபக் யார், என்னெல்லாம் செஞ்சார் அப்படின்னு பார்க்கலாம். குத்புதீன் ஐபக் 1206 ஆரம்பித்து 1210 வரைக்கும் 4 வருஷம் தாங்க ஆட்சி பண்ணார். பாவம், 4 வருஷம் தான் ஆட்சி பண்ணார். என்ன பண்ணுறாரு, குத்புதீன் லாகூரை தலைநகராக கொண்டு தனது ஆட்சியை தொடங்கினார். இது நமக்கு ஒரு கொஸ்டின். எந்த பகுதியை தலைநகராக கொண்டு அடிமை வம்சம் குத்புதீன் ஐபக்கால் தொடங்கப்பட்டது அப்படின்னா லாகூர். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, தலைநகரத்தை மாற்றுறாரு. எங்கே மாற்றுறாரு, வண்டியை நேராக டெல்லிக்கு விடுறாரு. ஓகேவா. தலைநகரத்தை எங்கே பண்ணுறாருன்னா டெல்லிக்கு மாற்றுறாரு. ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டெல்லியில் ஆட்சி புரிந்த வரைக்கும் செயல்திறன் மிக்கவராக செயல்பட்டு பல புதிய பகுதிகளை கைப்பற்றினார். இவர் தான் புத்திசாலி எனும் பெயர் இவருக்கு கிடைத்திருக்கும். ஓகேவா. நல்ல ஒரு புத்திசாலி, அடிமை வம்சத்திலே ரொம்ப ஒரு புத்திசாலின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு சிறந்த நிர்வாகத்தை இவர் செய்ததனால் சிறந்த நிர்வாகி எனவும் பெயர் பெற்றார் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கலகங்கள் ஒடுக்கப்பட்டது. கலகங்கள்னால் இந்த சின்ன சின்ன சிற்றரசர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, இவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்க. செங்கிஸ்கான் டீம், மங்கோலியர்கள்னு ஒரு பெரிய டீம் ஒன்று இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்க கூட வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன கலகங்களையும் ஒடுக்கினார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்க்கும்போது அதாவது இப்போ ஒரு பகுதியை டெல்லியில் வந்து ஆட்சியை நிலைநிறுத்தினதுக்கப்புறம் ஸோ என்ன பண்ணுவாங்க, ஆட்சியை வந்து விரிவாக்கம் பண்ணுவாங்க. அங்கே சுற்றி இருக்கக்கூடிய சிற்றரசர்கள் எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டு ஸோ அந்த பகுதியையும் தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வர மாதிரி நிறைய வேலைகளை வந்து செய்தார். பல பகுதிகளையும் கைப்பற்றினார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பீகார் பகுதி, வங்காளம் பகுதியெல்லாம் வந்து கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, ஸோ கீழே கங்கை சமவெளியை கைப்பற்றும் பொறுப்பு யாருக்கிட்ட வந்து குத்புதீன் ஐபக்கு கொடுக்குறாரு அப்படின்னா பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற ஒரு ஆள்கிட்ட வந்து கொடுத்துக்கிறார். ஓகேவா. அவர் பேர் பக்தியார் கில்ஜி. எந்த பகுதிக்கு, பீகாருக்கும் வங்காளத்துக்கும். இந்த பக்தியார் கில்ஜி போகும்போது என்ன பண்ணுறாரு, பீகாருக்கு அங்கே பெரிய பல்கலைக்கழகம் ஒன்று இருக்குங்க. அந்த பேரை கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த நாலந்தா அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகம், மிகப்பெரிய பல்கலைக்கழகம், பௌத்த மதத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பல்கலைக்கழகமாக இருந்த ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். குமாரகுப்தர் அப்படின்ற ஒரு குப்த ஆட்சியாளரால் நிறுவப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம். நா அலம் தா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலந்தாவை பிரிப்பாங்க. நா கூட்டல் அலம் கூட்டல் தா, வற்றாத அறிவை அளிப்பவர் அப்படின்றது அந்த நாலந்தா என்ற வார்த்தையினுடைய பொருள். ஹர்ஷர் வந்து அவருடைய ஆட்சி காலத்தில் நாலந்தா அப்படின்ற பல்கலைக்கழகம் மிகவும் செழிப்புற்று விளங்கியது அப்படின்றதையே சொல்லியிருப்பாங்க. மகாவிஹாரா அப்படின்னு சொல்லுவாங்க. நாலந்தாவின் மற்றொரு பெயர் அப்படின்னா மகாவிஹாரா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பல பெருமைகள் நிறைந்த ஒரு பல்கலைக்கழகம் பீகார் பகுதியில் இருக்குது, இந்த ராஜகிருகம் அப்படின்ற ஒரு இடத்துல. ஸோ அந்த பல்கலைக்கழகத்தை போய் இந்த பக்தியார் கில்ஜி என்ன பண்ணுறாரு, இடித்து நாசம் பண்ணிட்டு வந்துடுறாரு. நாலந்தா பல்கலைக்கழகத்தை காலி செய்தவர் யார், இடித்து தரைமட்டமாக்கியவர் யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி. அடுத்தது
இந்த குத்புதீன் ஐபக்கு டெல்லியில் வந்து ஒரு பெரிய மசூதி ஒன்று கட்டியிருப்பார். குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித்னு சொல்லுவாங்க. குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு பெரிய மசூதியை வந்து கட்டுறாரு. ஸோ அந்த மசூதி தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக பழமையான மசூதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவிலேயே மிக பழமையான மசூதி எது அப்படின்னா குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் அப்படின்ற ஒரு மசூதி. யாரால் கட்டப்பட்டது? குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் சொல்லி தான் பீகார் பகுதிக்கு பக்தியார் கில்ஜி போய் நாலந்தா பல்கலைக்கழகத்தை காலி செய்கிறாரு அப்படின்றதையும் மறந்துட வேண்டாம். அடுத்தது என்னென்னா, இந்தியாவில் உள்ள மிக பழமையான மசூதி அது பார்த்தாச்சு. குதுப் மினாருக்கு அவரே அடிக்கல் நாட்டினார். குதுப் மினார் அப்படிங்கிறது ஒரு வெற்றி தூண். அவருடைய சாதனைகளை பொறிக்கக்கூடிய ஒரு பெரிய தூண் ஒன்று கட்டுறாங்க, குதுப் மினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த குதுப் மினார் வந்து பாதி கட்டிக்கிட்டு இருக்கும்போதே இவர் வந்து இறந்து போயிடுறாரு. ஃபுல்லாக கட்டி முடிக்க முடியாது இவரால். ஓகேவா? குதுப் மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, குத்புதீன் ஐபக். குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யாருன்னு கேட்பாங்க, அது வந்து ஐபக்கின் மருமகனான இல்துமிஷ். ஓகேவா? ஆனால் அவரால் அந்த பணிகளை முடிக்க இயலாமல் போனது. அவருடைய மருமகனும் அவருக்கு பின் ஆட்சி பொறுப்பு ஏற்றவருமான இல்துமிஷ், அதாவது சம்சுதீன் இல்துமிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா குதுப் மினாரை கட்டி முடித்தார். சரி, இந்த ஐபக்கு எப்படி இறந்து போனார் அப்படின்னு பார்த்தோம்னா, போலோ அப்படின்ற ஒரு விளையாட்டு. ஓகேவா? சௌஹான் விளையாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைனா குதிரை போலோ விளையாட்டு அப்படின்னும் சொல்லலாம். சௌஹான் அல்லது குதிரை போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயம் அடைகிறாரு இந்த குத்புதீன் ஐபக்கு. 1206 லாகூரை தலைநகராக கொண்டு ஆட்சியை தொடங்கிய குத்புதீன் ஐபக் என்னும் ஆட்சியாளர் 1210 காலி. 1210 க்ளோஸ். அவருடைய சாப்டரு க்ளோஸு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இல்துமிஷ் 1210 ஆரம்பித்து 1236 வரைக்கும் இவருடைய ஆட்சி தான். ஐபக்கின் மகன் ஒரு ஆள் இருந்திருப்பார். குத்புதீன் ஐபக்னா அப்பாவுக்கு அப்புறம் பையன் தானே ஆட்சிக்கு வரணும். இங்கே என்ன மருமகன் ஆட்சிக்கு வராரு? ஏன் அப்படின்னா, ஐபக்கோட பையன் பேர் ஆரம் ஷா. அவர் வந்து பார்த்தோம்னா திறமையற்றவர். ஒரு எப்படி சொல்கிறது அப்படின்னா, அந்த ஆட்சி அதிகாரத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாத ஒரு ஆள். எப்படின்னா, ஒரு குழந்தைத்தனமாக இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி திறமை இல்லாத ஒரு ஆள். ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, அந்த துருக்கிய பிரபுக்கள்லாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, ஐபக்கின் படைத்தளபதியும் ஐபக்கின் மருமகனுமான இல்துமிஷை வந்து நம்ம சுல்தானாக தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருமனதாக தேர்ந்தெடுக்கிறாங்க. ஸோ அடுத்த சுல்தானாக இல்துமிஷ் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, இவருடைய ஆட்சியின் போது மங்கோலியர்கள் செங்கிஸ்கானின் தலைமையில் இந்தியாவின் எல்லை பகுதிகளை அச்சுறுத்தினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மங்கோலியர்கள் அப்படின்றவங்க ஒரு பெரிய டீமு. அந்த டீம் எங்கே போனாலும் அவங்களுக்கு வெற்றி தான். யாராக இருந்தாலும் தோக்கடிச்சிருவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு டீமாக இருந்தது. ஒரு பெரிய அச்சுறுத்தக்கூடிய ஒரு படையாக இருந்தது தான் மங்கோலியர்கள் அப்படின்ற ஒரு டீமு. ஸோ இந்தியாவின் எல்லை பகுதியை பயங்கரமாக அச்சுறுத்தல் காமிச்சிருக்காங்க, பயமுறுத்தியிருக்காங்க. ஏற்கனவே செங்கிஸ்கானால் தோற்கடிக்கப்பட்டு விரட்டப்பட்டிருந்த, ஓகேவா, இது அங்கே ஒரு பிரச்சனை. மங்கோலியர்களில் செங்கிஸ்கான் அப்படிங்கிறவர் ஒரு பெரிய ஆட்சியாளராக இருந்திருப்பார். ஸோ அந்த செங்கிஸ்கான் வந்து ஒரு ஆளை வந்து தோற்கடித்து துரத்தி விடுறார். அவர் பேர் என்னென்னா குவாரிஜம்ஷா ஜலாலுதீன் அப்படிங்கிறவரை தோக்கடித்து செங்கிஸ்கானு துரத்தி அனுப்பி விட்றாரு. ஸோ அவர் பயந்துக்கிட்டு என்ன பண்ணுறாரு, சரி இந்தியாவில் இல்துமிஷ் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காரு, ஸோ இல்துமிஷ்கிட்ட போய் என்ன பண்ணலாம், நம்ம வந்து அடைக்கலம் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்துமிஷ்கிட்ட வராரு. இல்துமிஷ் மட்டும் ஆட்சியில் இருக்கோம், நம்ம வந்து பெரிய ஆள், நம்ம வந்து அவரை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ஆதரவு கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருந்திருக்கும். ஏன் சூப்பராக இருந்திருக்கும்னு தெரியுமா சொல்கிறேன், இந்த சிலபஸே இதோட முடிஞ்சு போயிருக்கும். ஏன்னா செங்கிஸ்கான் உள்ளே பூந்து காலி பண்ணியிருப்பாங்க. டெல்லி சுல்தானியங்கிற ஒரு கண்டென்ட்டே இருந்திருக்காது நமக்கு. குத்புதீன் ஐபக்கில் ஆரம்பித்தது, குத்புதீன் ஐபக் இல்துமிஷில் ஆட்சியை முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லி சும்மா 4 லைனில் நம்ம என்ன பண்ணியிருக்கலாம், இந்த டாப்பிக்கை முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் இல்துமிஷ், ஐயோ நான் அதெல்லாம் வந்து ஆதரவெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சிலபஸில் ஒரு பெரிய டாப்பிக்கே இழுத்து விட்டுட்டார். ஓகேவா? குவாரிஜம் ஷா ஜலாலுதீனுக்கு இல்துமிஷ் ஆட்சி பொறுப்பில் இருக்கும்போது ஆதரவு தரவில்லை.
ஓகேவா? அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இருந்தாலும் பயம். மங்கோலியர்கள் இருக்காங்க, தலைவர் செங்கிஸ்கான் இருக்கார். நம்மளை வந்து தாக்குதல் நடத்திட்டா ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, நம்ம கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 40 பேரை கொண்ட ஒரு குழுவை ஏற்படுத்துகிறார். 40 பேரை கொண்ட ஒரு குழு. அந்த குழுவை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா 40 குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த குழுவை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சம்சுதீன் இல்துமிஷ். அந்த குழு சஹல்கானி எனவும் அழைக்கப்பட்டது, 40 எனவும் அறியப்பட்டது அப்படின்றதையும் இங்கே நமக்கு சொல்லியிருக்காங்க. வேறு என்ன நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். ஸோ இல்துமிஷ் தனது படைகளில் பணியாற்றியோருக்கு இக்தாக்களை வழங்கினார். இக்தாக்கள் அப்படின்னா நிலங்கள். ஸோ அவங்க படையில் யார் யாரெல்லாம் வேலை பார்த்தாங்களோ ஸோ அவங்களுக்கு நிலங்களை வந்து வழங்கியிருக்காரு. நிலங்கள் அதாவது இக்தா அப்படின்னு சொல்கிறாங்க. இக்தா என்பது இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஊதியத்திற்காக கொடுக்கப்பட வேண்டிய நிலம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நிலத்தை பெற்றவர், அந்த இக்தாக்களை பெற்றவர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் அப்படின்னா இக்தாதார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா முக்தி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்பட்டார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ போர்க்காலங்களில் வந்து அரசருக்கு உதவி தேவை அப்படின்னா ஸோ அந்த இக்தாக்கள் பெற்ற அந்த வீரர்கள் என்ன பண்ணணும், ஸோ அரசருக்கு வந்து உதவி செய்ய வேண்டும், ஆதரவு தெரிவிக்க வேண்டும். இதுதான் வந்து நமக்கு குதுப் மினார். ஓகேவா? அந்த குதுப் மினாரை கட்டி முடித்தது யார் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இல்துமிஷ். ஐபக்கால் தொடங்கப்பட்ட குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை இல்துமிஷ் நிறைவு செய்தார். 26 ஆண்டுகள் ஆட்சி புரிந்த இல்துமிஷ் 1236 ஏப்ரலில் இறந்து விட்டார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 1210 ஆரம்பிச்சிது. இதில் இவரை பொறுத்தவரை என்ன விஷயம் அப்படின்னா இக்தாக்கள் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி குவாரிஜம் ஷா ஜலாலுதீனுக்கு ஆதரவு கொடுக்கல. அடுத்தது செங்கிஸ்கான் டீம் வந்து பார்த்தோம்னா இவங்களுடைய ஆட்சி காலத்தில் தான் அச்சுறுத்தல் வந்து நிகழ்த்தியிருப்பாங்க. குதுப் மினாரை கட்டி முடிச்சிருக்காரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ அடுத்தது ஆட்சி பொறுப்புக்கு வந்தது யார் அப்படின்னா ரஷ்யா சுல்தானா. 1636 ஆரம்பித்து 1240 வரைக்கும். இல்துமிஷின் திறமை வாய்ந்த மகன் ருக்குதீன் ஃபிரோஸ் மரணம் அடைந்ததால் இறந்து போயிடுறாரு. மரணம் அடைந்ததால் இல்துமிஷ் தனது மகளான ரஷ்யா சுல்தானாவை தனக்கு பின்னர் டெல்லியின் அரியணைக்கான வாரிசாக அறிவிக்கிறாரு. ஸோ துருக்கிய பிரபுக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்னது ஒரு பெண் வந்து நம்மளை ஆட்சி செய்வதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிக்கவே இல்லை. ஓகேவா? ஒரு பெண் வந்து நமக்கு ஆட்சி செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு விருப்பமே இல்லை. ஸோ அதனால் அவங்க வந்து அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க. அந்த ரஷ்யா சுல்தானாவுக்கு அகெயின்ஸ்டாக தான் இருந்தாங்க அந்த துருக்கிய பிரபுக்கள். ஓகேவா? ஆனாலும் மன வலிமை கொண்ட ஒரு வீராங்கனை மாதிரி இருந்தவங்க தான் ரஷ்யா சுல்தானா. துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க இந்த ரஷ்யா சுல்தானா. அதனால் துருக்கிய பிரபுக்களின் வெறுப்பையும் சம்பாதித்தார் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் பஞ்சாபின் மீதான மூர்க்கம் நிறைந்த மங்கோலியரின் தாக்குதலையும் அவர் எதிர்கொள்ள நேர்ந்தது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ரஷ்யா சுல்தானாவுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு, அவங்க வந்து ஒரு அடிமையை வந்து ஆதரிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஒரு எத்தியோப்பிய அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஜலாலுதீன் யாகுத் அப்படின்ற ஒரு குதிரைப்படை தளபதி. ஸோ அவர் வந்து ஆதரவு அவங்களுக்கு தெரிவித்ததுனால ஸோ வந்து என்ன பண்ணுறாங்க, பிரபுக்கள் துருக்கிய பிரபுக்கள் கலகம் செய்ய காரணம் ஏற்பட்டது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு எதிராக துருக்கிய பிரபுக்கள் செய்த சதியால் 1640 ரஷ்யா கொலை செய்யப்பட்டார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது கியாசுதீன் பால்பன் ஆட்சிக்கு வராரு. 1666 ஆரம்பித்து 1287 வரைக்கும். ரஷ்யாவிற்கு பின்னர் வலிமை குன்றிய 3 சுல்தான்கள் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அவங்க நமக்கு தேவையில்லை, ஏன்னா அவங்க வந்து பெரிய ஒரு ஆட்சியும் செய்யவில்லை. ஸோ அவர்களுக்கு பின்னர் கியாசுதீன் பால்பன் அரசாளும் பொறுப்பை ஏற்றார். 40 குழு இல்துமிஷால் ஆரம்பித்தாங்கல்ல, அந்த 40 குழு இவர் என்ன பண்ணியிருப்பார், ஒரு மெத்தட் ஒன்று கொண்டுட்டு வருவார், ஒரு முறை ஒன்று கொண்டுட்டு வருவார். பைப்போஸ் அப்படிங்கிற ஒரு முறை. பைப்போஸ் அப்படின்னா அதாவது அரசருடைய காலில் வந்து முத்தம் கொடுத்து என்ன பண்ணணும், வணக்கம் சொல்லிட்டு போகிறது தான் அந்த முறை. ஓகேவா? அதாவது அரசருக்கு கீழே தான் எல்லோரும் அப்படின்ற மாதிரியான ஒரு முறை இருந்திருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் இந்த துருக்கிய பிரபுக்கள் அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாரு, 40 அப்படின்ற ஒரு குழுவே வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 40 குழுவை அழித்து விட்டார். ஓகேவா? ஒழித்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு கியாசுதீன் பால்பன். தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும்
இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறையை நிறுவினார். அதேமாரி பால்பனுக்கு எதிராக கலகம் செய்ததால் வங்காள மாகாண ஆளுநராக இருந்த துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இந்த துக்ரில் கான் அந்த 40 குழுவில் இருந்த ஒருத்தர். ஓகேவா, இவர் வந்து முடியாதும்பார். அதனால் இந்த பகுதியில் ஆளுநராக இருந்தவர், வங்காள மாகாண ஆளுநராக இருந்தவர் துக்ரில் கான் கைது செய்யப்பட்டு தலை துண்டிக்கப்பட்டது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தனது எதிரிகளான மேவாட் அப்படின்ற பகுதியை சேர்ந்த மியோ அப்படின்றது கொள்ளை கூட்டம், கொள்ளடிக்கிற கூட்டம் அது. ஸோ அவங்கள்ட்ட வந்து கருணை இல்லாமல் நடந்து கொண்டார் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. மியோ என்ற கொள்ளை கூட்டத்தை ஒடுக்கியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, கியாசுதீன் பால்பன். அதே மாதிரி இவர் வந்து மங்கோலியர்களிடம் இணக்கமான உறவை பராமரிப்பதில் கவனத்துடன் செயல்பட்டார். செங்கிஸ்கானின் பேரனும் ஈரானின் மங்கோலிய வைஸ்ராயுமான குலகு கான் என்பாரிடமிருந்து மங்கோலியர்கள் சட்லஜ் நதியை கடந்து படையெடுத்து வரமாட்டார்கள் எனும் உறுதிமொழியை பால்பன் வந்து பெற்றார். ஓகேவா, யாரிடம் பெற்றார் அப்படின்னா குலகு கான் என்பவரிடமிருந்து அந்த உறுதிமொழியை பெற்றார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது மங்கோலியரின் தாக்குதல்களிலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக பால்பன் பல கோட்டைகளை கட்டினார். ஓகேவா, பாரசீகத்தை சேர்ந்த புகழ்பெற்ற கவிஞரான அமீர் குஸ்ரு என்பவரை பால்பன் ஆதரித்தார் அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, பால்பனால் ஆதரிக்கப்பட்டவர் தான் யார், இந்த அமீர் குஸ்ரு அப்படின்றவர். அதே மாதிரி பால்பன் 1687 இறந்து போகிறாரு. பால்பனோட பையன் பேர் என்ன அப்படின்னா கைகுபாத். பேரன் பேர் வந்து கையுமார் அப்படின்றது பேரனுடைய பேர். பால்பனுடைய மகன் வந்து பார்த்தோம்னா கைகுபாத். இவர் வந்து ஒரு திறமையற்றவர். 1690 படைத்தளபதியாக பணியாற்றிய மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அவர் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றிருப்பார். ஸோ இந்த மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி அப்படிங்கிறவர் யாருக்கு வந்து துணையாக இருந்திருப்பார் அப்படின்னா இந்த கைகுபாத்துக்கு துணையாக இருந்தவர் தான். ஸோ கைகுபாத்து தான் திறமை இல்லாத ஒரு ஆளாச்சே. அப்போ என்ன பண்ணுறாரு, ஜலாலுதீன் கில்ஜி என்ன பண்ணுறாருன்னா அவரை வந்து என்ன பண்ணுறாரு, கைகுபாத்த ஒரு ஆளை வச்சு கொன்னுட்டு ஸோ இவர் வந்து அடுத்த ஆட்சியை தொடங்கி வைக்கிறாரு. ஸோ அதுலேருந்து வந்து கில்ஜி அரச வம்சம் தொடங்குது. கில்ஜி அரச வம்சம் அப்படிங்கிறது 1690 1320 வரைக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று ஜலாலுதீன் கில்ஜி 1690 ஆரம்பித்து 1696 வரைக்கும் ஆட்சி செஞ்சுருப்பார். ஸோ அப்போ ஜலாலுதீன் ஆட்சியின் போது பல படையெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும். அவற்றில் பெரும்பாலான படையெடுப்புகளை திட்டமிட்டு தலைமையேற்று நடத்தியது யார் அப்படின்னு பார்க்கும்போது காரா அப்படின்ற ஒரு பகுதியோட ஆளுநராக இருந்த அலாவுதீன் கில்ஜி. ஓகேவா, அலாவுதீன் கில்ஜி. அதாவது அலாவுதீன் வந்து ஜலாலுதீனுக்கு வந்து மாமா மரம் வரும். ஓகேவா, அலாவுதீன் வந்து ஜலாலுதீனை மாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவார். அந்த மாதிரியான ஒரு முறை தான். ஜலாலுதீன் உடன் பிறந்தோரின் மகன் அப்படின்றதான் ஒரு உறவு இவங்களுக்கும் அவருக்கும். அதே மாதிரி அவரின் முக்கிய படையெடுப்பு தக்கான அரசான தேவகிரின்ற ஒரு பகுதி இருந்திருக்கும். ஸோ தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்ட ஒரு படையெடுப்பு தான். ஸோ அலாவுதீன் கில்ஜி அப்படின்னு பார்க்கும்போது தேவகிரியில் யாதவ அரசர் ராமச்சந்திரன் அப்படிங்கிறவரை தோற்கடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அந்த நகரை நல்லா கொள்ளையடிச்சிட்டு நிறைய செல்வங்களோடு திரும்பி வர்றார். ஸோ என்ன பண்ணுறாரு, அந்த செல்வங்களை வந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துட்டு லஞ்சம் மாதிரி படைத்தளபதிகளுக்கு லஞ்சம் மாதிரி பிரித்து கொடுத்துட்டு ஜலாலுதீனை காலி பண்ணிடுறாரு. ஓகேவா, அடுத்தது என்ன அப்படின்னா 1696 தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்து கொண்டார் அப்படின்றதையும் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஆட்சிக்கு வந்தது யார், ஜலாலுதீன் கில்ஜி. 1696 ஆரம்பித்து 1316 வரைக்கும் அலாவுதீன் டெல்லி சுல்தானியத்தை ஒருங்கிணைத்து உறுதிப்படுத்தினார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. உறுதிப்படுத்தியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்கலாம். பஞ்சாபில் மங்கோலியர்களுக்கு எதிராக, ராஜஸ்தானத்திற்கும் குஜராத்திற்கும் எதிராக என அவருடைய படையெடுப்புகள் பாராட்டுக்கு உரியது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இவர் குஜராத் பகுதிக்கு படையெடுத்து போகும்போது தான் அங்கேருந்து ஒரு அடிமையை வந்து பிடிச்சிட்டு வருவார். அந்த அடிமையின் பெயர் வந்து மாலிக் கஃபூர். ஓகேவா, அவர் வந்து தன்னுடைய படையில் தலைமை தளபதியாகவும் வந்து பார்த்தோம்னா ஆக்கியிருப்பார். 1310 என்ன பண்ணுறாரு, அந்த தலைமை தளபதி மாலிக் கஃபூரினுடைய தலைமையில் ஒரு படையை வந்து அனுப்பி வைக்கிறார். எங்கே, மதுரை வரைக்கும் அந்த படை வந்துட்டு போச்சு அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. தக்கான அரசுகளான தேவகிரி யாதவர்கள், அவர் யாரெல்லாம் தோக்கடிச்சார்னு பாருங்கள். தேவகிரி யாதவர்கள். ஓகேவா, துவாரசமுத்திரம் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பகுதி. ஸோ அங்கே வந்து ஆட்சி பண்ண ஹொய்சாளர்கள். தேவகிரிங்கிறது மகாராஷ்டிரா பகுதி. அதுமாரி வாரங்கல் அப்படிங்கிறது ஆந்திர பகுதி.
காகதியர்கள் அவருடைய ஆட்சியை வந்து தோற்கடிப்பார். இதுமாரி மதுரையில் பாண்டியர்கள். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, அலாவுதீனுடைய மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டனர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது சித்தூர் சூறையாடல் பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. 1303 நிகழ்ந்த ஒரு சூறையாடல் தான் இது. சித்தூரில் ராஜபுத்திர படைகளை அலாவுதீனின் படைகள் திணறடித்த நிலையில் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டிரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவஹர் எனப்படும் சடங்கை நடத்தினர். இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் இறந்து போவர். அதாவது இந்த ஜவஹர் சித்தூர் சூறையாடல் அப்படிங்கிறது கோட்டைக்கு உள்ளே வந்து ஆண்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, எல்லாரும் வெளியேறி இந்த படைகள் தங்களை எதிர்த்து வந்த படைகள் கூட சண்டை போட்டு என்ன பண்ணுவாங்க, சண்டையில் இறந்து போவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் தீயில் வந்து குதித்து அவங்கள வந்து அழிச்சிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து ஜவஹர் அப்படின்ற ஒரு முறை. ஓகேவா. ஸோ அடுத்து வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ அலாவுதீனுடைய சீர்திருத்தங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று என்ன அப்படின்னா, வேளாண் நிலங்களை முறையாக அளந்திருப்பார். ஓகேவா. முறையாக அளந்து அவர் வந்து நிறைய நிரந்தரமான வரியெல்லாம் வந்து விதிச்சிருப்பார். நிலங்களை முறையாக அளவை செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலாவுதீன் கில்ஜி. அடுத்தது இவருடைய காலத்தில் வந்து குறுநில மன்னர்களும் காலம் காலமாக தாங்கள் அனுபவித்து வந்த உரிமை வந்து இழக்கப்படுது. ஓகேவா. ஏன் அப்படின்னா அந்த போஸ்டிங் வந்து மாற்றி விடுறாரு. ஓகேவா. ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்க, டெல்லி மற்ற பகுதிகளில் இவருடைய படைகள் வந்து முகாமிட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு உணவு வேணும் அப்படின்றதுனால கட்டாய உணவு தானிய கொள்முதல் அப்படின்ற ஒரு முறையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்கார். ஓகேவா. ரொம்ப முக்கியமானது. கட்டாய உணவு தானிய கொள்முதல் முறையை அறிமுகம் செய்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, தனது புதிய சட்டத்திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்து கொள்ள ஒற்றர்களை நியமிச்சிருப்பார். ஓகேவா. இவர் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டிருப்பார். ஸோ அந்த இதெல்லாமே கரெக்டாக மக்கள் வந்து பின்பற்றுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக, அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிறதுக்காக நிறைய ஒற்றர்கள் வந்து மக்களோட மக்களாக இருப்பாங்க. ஓகேவா. எந்த இடத்துல அநியாயம் நடக்குதோ ஸோ அந்த இடத்த கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவாங்க, தண்டனை எல்லாம் கொடுத்து விட்ருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஓகேவா. ஒற்றர்களை நியமிச்சிருப்பார். அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அலாவுதீன் 1316 வந்து இறந்து போயிடுறாரு. ஸோ அவருடைய வழித்தோன்றல்கள் அதிகாரத்தை தக்க வைத்து கொள்வதில் தோல்வி அடைஞ்சிடறாங்க. கியாசுதீன் துக்ளக் என்பவர் அதிகாரத்தை கைப்பற்றி துக்ளக் அப்படின்ற அரச வம்சத்தை தொடங்கி என்ன பண்ணுறாரு, அடுத்த ஆட்சிக்கு வழிவகுத்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தோம்னா, துக்ளக் அரச வம்சம் 1320 ஆரம்பித்து 1414 வரைக்கும். ஃபஸ்ட்டு வந்தது யாருன்னா கியாசுதீன் துக்ளக் 1320. இவர் வந்து பார்த்தோம்னா, இவருடைய ஆட்சி வந்து பார்த்தோம்னா கியாசுதீன் துக்ளக் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பையன் ஒரு ஆள் இருப்பார், ஜூனா கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜூனா கானு, ஜானா கானு எப்படி வேணாலும் சொல்லலாம். அவர் வந்து வாரங்கல் பகுதிக்கு சண்டை போடப்போ நீ அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து கியாசுதீன் துக்ளக் வந்து தன்னுடைய மகன் ஜானா கானை அனுப்பி வைக்கிறாரு. எந்த பகுதிக்கு, வாரங்கல் பகுதிக்கு. அங்கே போயிட்டு வாரங்கலில் அரசராக இருந்தது பிரதாபருத்ரன், அவரை போயிட்டு தோக்கடிச்சிட்டு அவர் வந்து நிறைய செல்வங்களோட ஊர் திரும்பி வர்றாரு. ஸோ அந்த செல்வத்தை வச்சு என்ன பண்ணுறாரு, துக்லகாபாத் அப்படின்ற ஒரு நகரத்தை வந்து பார்த்தோம்னா கியாசுதீன் துக்ளக் வந்து ஒரு நகரத்தையே உருவாக்கியிருக்கார். அந்த நகரம் வந்து துக்லகாபாத் என்ற நகரத்தை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க, கியாசுதீன் துக்ளக்கு. அதே மாதிரி அலாவுதீன் கில்ஜி எப்படி அவருடைய மாமனாரை கொன்னாரோ அதே மாதிரி ஜானா கான் வந்து அவங்க அப்பாவை கொன்னுட்டு இவருடைய ஆட்சியை தொடங்கிடுறார். இவர் வந்து பார்த்தோம்னா 1325 1351 வரைக்கும் ஆட்சி செய்தவர் தான் முகமது பின் துக்ளக். ஓகேவா. இவர் வந்து நல்ல ஒரு படித்த மனிதர், கற்றறிந்த மனிதர் ஆனாலும் சொல்கிறாங்க. ஆனாலும் ரொம்ப குரூரம் நிறைந்தவர். குரூரம்னா ரொம்ப ரக்கடான ஆள். ஓகேவா. ரொம்ப ரக்கடான ஆள். என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவர் பண்ணதெல்லாம் சீர்திருத்தமா அப்படின்ற மாதிரி இருக்கும். எல்லாமே ஃபெயிலியர்லேயே முடிஞ்சு போயிருக்கும். என்னென்ன பண்ணுறாரு, அலாவுதீன் கில்ஜி வந்து பார்க்கும்போது பயத்தை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். எல்லாருமே என்னை பார்த்து பயப்படணும், நீ தனியாக ஆட்சி பண்ணிக்க, ஆனால் நீ எனக்கு கட்டுப்பட்டு பயந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவருடைய நிர்வாகம் அப்படின்றது இருந்திருக்கும். ஆனால் இவர் என்ன ஆசைப்பட்டிருப்பார்னா, உன்னோட பகுதியும் சேர்த்து நானே ஆட்சி பண்ணணும்னு சொல்லி நிறைய அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுங்கிற மாதிரி எல்லா பகுதிக்கும் ஆசைப்பட்டிருப்பார். ஸோ அதுதான் இவர்கிட்ட இருந்த பெரிய மைனஸ். அதனால் என்ன பண்ணுறாரு, நிர்வாக வசதி இங்கே சரியா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, டெல்லி சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவகிரி மகாராஷ்டிரா பகுதிக்கு வந்து நான் தலைநகரத்தை மாற்றுறேன்னு சொல்லிட்டு மாற்றுவார்.
அதே மாதிரி தேவகிரிக்கு போனவனையே நான் இனிமேல் வந்து தேவகிரியோட பேரையும் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் தேவகிரி கிடையாது தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு பேரையும் மாற்றுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து என்னடா அது டெல்லியே பரவாயில்ல, இங்கே சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க திரும்ப எல்லோரும் டெல்லிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டெல்லிக்கே மாற்றிடுறாரு. இதில் என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா, டெல்லிக்கு இவர் மட்டும் போகலை, அங்கே இருந்த மக்கள் மொத்தமும் நடந்தே போகணும். ஓகேவா, மொத்தம் நடந்து போனால் 40 நாள் ஆகுமா. போகும்போது வயசானவங்க எல்லோரும் இறந்து போயிட்டாங்க, வரும்போது பாதி பேர் இறந்து போயிட்டாங்க. கைவிடப்பட்ட டெல்லி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. மக்கள் தொகை வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஓகேவா, அதே மாதிரி அந்த டைமில் வந்து ஒரு பயணி ஒருத்தர் வந்திருப்பார், மொராக்கோ நாட்டு பயணி இபின் பதூதா அப்படிங்கிறவர். ஸோ அவர் வந்து டெல்லியை அடைந்த போது டெல்லி காலியாக கைவிடப்பட்டதாகவும் ஆனால் குறைந்த அளவு மக்களுடனும் இருந்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு. அடுத்தது அலாவுதீன் வந்து நிலவரியை தானியமாக வசூல் செய்யும் முறையை வந்து பின்பற்றியிருப்பார். ஆனால் துக்ளக் என்ன பண்ணுறாரு, நிலவரியை காசாக கொடுங்க, பணமாக கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டிருப்பார். அதனால் விவசாயத்தில் இருந்த விவசாயிகள்லாம் வந்து என்னடா உங்களோட பெரிய தொல்லையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களுக்கு அகென்ஸ்டாகவும் நாங்கள் விவசாயமே பண்ணலை அப்படின்ற மாதிரி மாறியிருப்பாங்க. டெல்லியிலிருந்து தௌலதாபாத் செல்ல 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும். பெரும்பாலான மக்கள் தௌலதாபாத் புறப்பட்டு சென்றனர், சிலர் ஒளிந்து கொண்டனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்படுகையில் அவர்களில் ஒருவர் பார்வையற்றவராக இருந்தபோதும் மற்றொருவர் பக்கவாத நோயாளியாக இருந்தபோதும் கொடூரமான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டனர். 8 அல்லது 10 மைல் அளவு பரவி இருந்த அந்த நகரை பற்றி ஒரு வரலாற்று அறிஞர் என்ன சொல்கிறார்னா, அனைத்தும் அழிக்கப்பட்டன. நகரத்தின் அரண்மனைகளில், கட்டடங்களில், புறநகர் பகுதிகளில் என எங்கும் ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை எனும் அளவுக்கு முழுமையாக பாழானது அப்படின்றதையும் சொல்லியிருக்காரு ஒருத்தர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா, இவர் நிலவரியெல்லாம் வந்து காசாக தான் வந்து வாங்கணும் அப்படின்றத கொண்டு வந்திருப்பார். அதுவும் பெரிய ஃபெயிலியராக இருக்கும். அதே மாதிரி அடுத்து என்ன பண்ணுவார், நிறைய நாணயங்கள் வந்து அச்சடிக்கணும்னு சொல்லிட்டு செப்பு நாணயங்கள், அடையாள நாணயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிடுவார். அரேபிய நாணய முறை அப்படின்னு பார்க்கும்போது அது டங்கா ஜிடால்னு சொல்லுவாங்க. அது வந்து இல்துமிஸ். ஓகேவா, அரேபிய நாணய முறை அப்படின்னா இல்துமிஸ். அது இந்த யூனிட்டில் கொடுக்கல, ஸோ 11th கொடுத்துருப்பாங்க. அரேபிய நாணய முறையை அறிமுகம் செய்தவர் வந்து இல்துமிஸ். அடையாள நாணய முறையை அறிமுகம் செய்தவர் அப்படின்னா அது வந்து முகமது பின் துக்ளக். ஓகேவா, ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா நமக்கு வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, நிறைய நாணயங்கள், புதிய நாணயங்களை வெளியிடும் அளவுக்கு வெள்ளியோ கைவசம் இல்லை என்பதை அறிந்து கொண்ட துக்ளக் வந்து செப்பு நாணயங்களை அடையாள பணமாக வெளியிடுறாரு. செப்பு நாணயத்தை வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே அச்சடித்து நிறைய போலி நாணயங்கள் புழக்கத்துக்கு வருது. ஓகேவா, இவர் அச்சடித்தது வந்து பார்த்தோம்னா ஒரு 10 கிலோ காசு அச்சடிச்சிருக்காருன்னு வச்சுங்க, புழக்கத்துக்கு வந்து ஒரு 1000 கிலோ வந்துருச்சு. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, நிர்வாகம் அப்படின்றது ஜீரோவாக மாறுது. திரும்ப எல்லா செம்பு நாணயங்களையும் வாங்கிக்கிட்டு அதுக்கு பதிலாக வெள்ளி நாணயங்களை கருவூலத்துலேருந்து எடுத்து எல்லாத்தையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ கருவூலமும் காலியானது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தோவாப் அப்படின்னா அதாவது ரொம்ப வளமான பகுதி, விவசாயம் நடக்கக்கூடிய ரொம்ப வளமான பகுதியை தோவாப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பகுதியில் முகமது பின் துக்ளக் என்ன பண்ணுறாரு, நிலவரியை வந்து அதிகப்படுத்துகிறாரு. ஸோ அப்போ விவசாயிகளின் கிளர்ச்சியெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. அவை கொடூரமான முறைகளில் அடக்கப்பட்டதால் விவசாயிகள் வேளாண்மையை கைவிட்டனர். அதனால் அடிக்கடி பஞ்சங்களும் ஏற்பட்டது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கருவூலம் காலியாகி போச்சா, நிர்வாகத்தையும் சரியாக மெயின்டைன் பண்ண முடியலனால அதே மாதிரி யாரெல்லாம் டெல்லி சுல்தானியர்களை பார்த்து பயந்துக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இனிமேல் நாங்கள் சுதந்திர அரசை வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப எல்லாரும் சுதந்திர அரசுகளாக மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அடுத்தது தென்னிந்தியாவில் பல புதிய அரசுகள் உருவாக ஆரம்பித்தது. அதே மாதிரி 1335 மதுரை வந்து தனி சுல்தானியமாக உருவாச்சு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 1346 வங்காளம் சுதந்திர அரசாக மாறியது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 1351 மார்ச் 23 முகமது பின் துக்ளக் அதாவது ஜூனா கான் அப்படிங்கிறவர் இறந்து போகிறாரு. ஸோ அடுத்தது ஃபெரோஷா துக்ளக் 1351 ஆரம்பித்து 1388 வரைக்கும். ஸோ வந்து இளைய சகோதரனின் மகன் தான் இந்த ஃபெரோஷா துக்ளக், முகமது பின் துக்ளக்கின் இளைய சகோதரரின் மகன். இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல ஆட்சி தான் பண்ணியிருப்பார் ஃபெரோஷா துக்ளக். இவர் வந்து சூஃபி ஞானிகளுக்கும் ஏனைய மத தலைவர்களுக்கும் ஃபெரோஷா வந்து பார்த்தோம்னா தாராள மனதுடன் பரிசுகள் வழங்கி கௌரவித்தவர் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. முஸ்லீம்களுக்கு உதவுவதற்காக, ஏழை முஸ்லீம்களுக்கு உதவுவதற்காக அறக்கட்டளைகளை நிறுவியிருப்பார். நிறைய ஹாஸ்பிட்டலு, காலேஜு,
மசூதி இதெல்லாமே வந்து கட்டியிருப்பார். கொடூரமான தண்டனைகள் எல்லாமே ஒழிக்கப்பட்டது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரிகள் ரத்து செய்யப்பட்டதுன்றதை சொல்லியிருக்காங்க. நிறைய நீர்ப்பாசன கால்வாய்கள் வந்து வெட்டியிருப்பார். அதே மாதிரி வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பார். 1600 புதிய தோட்டங்களை உருவாக்கியிருப்பார். அதே மாதிரி 30 பழைய தோட்டங்களை புனரமைச்சிருப்பார். ஓகேவா. ஸோ அடுத்தது ஃபெரோஷாபாத்து, ஜான்பூர், ஹிசார், ஃபிரோஸ்பூர் இந்த மாதிரியான புதிய நகரங்கள் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக்கு. ஃபெரோஷாபாத்து, ஜான்பூர், ஹிசார், ஃபிரோஸ்பூர் இந்த நகரங்கள் யாரால் உருவாக்கப்பட்டது அப்படி இல்லைன்னா யாரால் நிர்மாணிக்கப்பட்டது அப்படின்னா ஃபெரோஷா துக்ளக்கு. நிறைய தோட்டங்கள் அதேமாரி 30 பழைய தோட்டங்களை வந்து என்ன பண்ணியிருக்காரு, புனரமைச்சிருக்காரு. வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அதே மாதிரி நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியிருப்பார். ஓகேவா. 2 கால்வாய் வந்து கொடுத்துருப்பாங்க. ஹான்சி அப்படிங்கிற ஒரு கால்வாய், ஹிசார் அப்படின்ற இன்னொரு கால்வாயெல்லாம் வந்து வெட்டியிருப்பார். ஸோ அடுத்தது அவருடைய மகன். இவருடைய காலம், இவர் இவ்வளோ நல்லது செஞ்சுருந்தாலும் இவருடைய காலம் அப்படிங்கிறது அவருடைய மகன் முகமது கான் தந்தைக்கு எதிராக கிளர்ச்சி செய்தார். அவர் வந்து பார்த்தோம்னா 1382 ஃபெரோஷா இறந்து போயிட்டார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது தைமூரின் படையெடுப்பு 1398 வந்து தைமூரின் படையெடுப்பு நிகழ்ந்திருக்கும். ஸோ ஃபிரோஷா துக்ளக் மரணமுற்று 10 ஆண்டுகள் கழிந்த நிலையில் தாமர்லைன் என அழைக்கப்பட்ட தைமூரை தாமர்லைன் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ அவர் வந்து டெல்லியை தாக்கி சூறையாடுறாரு. நிறைய படுகொலைகள் அரங்கேற்றப்படுது. அதே மாதிரி இந்த தைமூர் அப்படிங்கிறவருக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி எது அப்படின்னா இதுதான், பஞ்சாப் அப்படின்ற பகுதியை தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அதிகமான நோக்கம், அவருக்கு ஃபஸ்ட்டு மோட்டிவே வந்து பஞ்சாப்பாக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் தலைநகரம் எங்கே அப்படின்னா டெல்லிங்கிறதுனால டெல்லியை வந்து பார்த்தோம்னா அதிக படையெடுப்பால் தாக்கப்படுது. அதேமாதிரி 1398 நடந்த ஒரு நிகழ்வு இது. ஸோ டெல்லிக்கு அப்புறம் பாதிக்கப்பட்ட பகுதி வந்து பஞ்சாப் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இங்கேருந்து என்னென்ன கொள்ளையடிக்க முடியுமோ எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போயிருக்காங்க. தைமூர் போகும்போது என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்கக்கூடிய நினைவு சின்னங்கள் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நினைவு சின்னங்களை தங்களுடைய தலைநகரங்களில் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தச்சு வேலை செய்தோர், கட்டட கலைஞர்கள், இந்த மாதிரி இந்திய கைவினை கலைஞர்கள் எல்லாரையும் என்ன பண்ணுறாரு, கூடவே அழைச்சிட்டு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் தொடங்கப்படுறது அங்கே இவர் வந்து எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு இவர் இங்கே ஒரு முஸ்லீம் ஆட்சியாளரை நீ வந்து இங்கே இந்த பகுதியை பார்த்துக்கோன்னு சொல்லி அவருடைய கண்ட்ரோலில் விட்டுட்டு போகிறார்ல. ஸோ அடுத்த வம்சம் சையது வம்சம். யார், இந்த தைமூர் வந்து அவருடைய பிரதிநிதியை இங்கே விட்டுட்டு இந்த பகுதியை நீ நிர்வாகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வர்றாரு. ஸோ அதுதான் சையது அரச வம்சம். 1414 ஆரம்பித்து 1451 வரைக்கும் நடந்திருக்கும். டெல்லியை விட்டு செல்வதற்கு முன்பாக தைமூர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தான் கைப்பற்றிய பகுதிகளுக்கு டெல்லி, மீரட்டு, பஞ்சாப்பு, ஸோ இந்த பகுதிகளெல்லாம் வந்து கிசிர் கான் அப்படிங்கிற அவருடைய பிரதிநிதியை வந்து ஆளுநராக நியமிச்சுட்டு போகிறாரு. ஸோ அவர் வந்து 1414 சையது அரசவம்சத்தை தொடங்கி வைக்கிறார். 1451 வரைக்கும் நீடித்தது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அந்த வம்சத்தின் கடைசி சுல்தான் யார் அப்படின்னா அலாவுதீன் ஆலம் ஷா. ஓகேவா. அலாவுதீன் ஆலம் ஷா 1451 அரச பதவியை துறந்தார் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஆலம் ஷா அப்படின்னு பார்க்கும்போது அவர் அரச பதவியை 1451 வந்து விட்டிருப்பார். ஸோ அடுத்து வந்து சிர்ஹிந்த் அப்படின்றது பஞ்சாப்பு. ஸோ அந்த பகுதியின் ஆளுநராக இருந்த பஹலூல் லோடிக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைக்கிது. ஓகேவா. அடுத்த வம்சம் அப்படிங்கிறது தொடங்கிறதுக்கான வாய்ப்பு பஹலூல் லோடிக்கு கிடைக்கிது. ஸோ அவர் வந்து பஞ்சாப் பகுதியில் இருந்த ஒரு ஆட்சியாளர். ஸோ அடுத்தது லோடி அப்படின்ற ஒரு வம்சம் வந்து தொடங்கப்படுது. 1451 ஆரம்பித்து 1526 வரைக்கும். 1489 பஹலூல் லோடியை தொடர்ந்து அவருடைய பையன் சிக்கந்தர் லோடி சுல்தானாக வர்றாரு. இருந்தாலும் லோடி அரச வம்சம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா பஹலூல் லோடி. பஹலூல் லோடியின் மகன் யார் அப்படின்னா சிக்கந்தர் லோடி. சிக்கந்தர் லோடி வந்து பார்த்தோம்னா கல்விக்கு பெரிய ஆதரவு கொடுத்துருப்பார். கல்விக்கு ஆதரவு கொடுத்தவர். அதே மாதிரி அவர் வந்து பார்த்தோம்னா என்ன பண்ணுறாரு, ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர். அதை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஆக்ரா நகரை நிர்மாணித்தவர் யார் அப்படின்னா லோடி அரச வம்சத்தை சேர்ந்த சிக்கந்தர் லோடி தான் ஆக்ராவை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, தலைநகரத்தை மாற்றுறார். ஓகேவா. லாகூரில் இருந்த தலைநகரம் அடுத்து டெல்லிக்கு மாறிச்சு. டெல்லியிலேருந்து இவங்க காலத்தில் தேவகிரிக்கு மாறிச்சு. திரும்ப டெல்லிக்கு மாறிச்சு. இப்போ எங்கே வந்துச்சு அப்படின்னா ஆக்ராவுக்கு வந்துருச்சு. 1517 அவர் இறந்ததை தொடர்ந்து அவருடைய மகன் இப்ராஹிம் லோடி அரசு பதவிக்கு
வந்திருப்பார். சிக்கந்தர் லோடியோட பையன் இப்ராஹிம் லோடி வந்திருப்பார். ஸோ அந்த டைமில் தான் முகல்ஸ் அப்படின்ற பீரியடை இவர் தான் ஆரம்பிச்சு விட்ருப்பார். இப்ராஹிம் லோடியோட நிர்வாகம் வந்து இவங்க சொந்தக்காரங்களில் சிலருக்கு பிடிக்காது. அவங்க போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, வேறு ஒரு ஆள், இன்னொரு ஆள் பெரிய ஆளாக ஒருத்தர் வளர்ந்துக்கிட்டு இருப்பார், பாபர். ஓகேவா, பாபர் வந்து இந்தியாவை நோக்கி படையெடுத்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போய் சீண்டி விட்டுட்டு அவர் என்ன பண்ணார், பாபர் வந்து நேராக வந்து டெல்லி சுல்தானுங்கள் எல்லாரையும் தோக்கடிச்சிட்டு இங்கே முகலாய வம்சம் அப்படின்றது தொடங்கிடும். ஸோ அது எந்த போரில் அப்படின்னா 1526 முதலாம் பானிபட் போர். ஹரியானாவுக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அந்த பானிபட் அப்படிங்கிறது. ஸோ அந்த போர்க்களத்தில் இப்ராஹிம் லோடியை வந்து பார்த்தோம்னா பாபர் தோக்கடித்து முகலாய வம்சத்தை தொடங்கிடுவார். டெல்லி சுல்தான் ஓவர். ஓகேவா, வேறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கட்டடக்கலை அப்படின்ற ஒரு தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஜஸ்ட்டு என்ன கொடுத்துருப்பாங்க, இவங்களுடைய அந்த ஆட்சியாளர்கள் என்னென்ன கட்டி முடித்தாங்க, ஸோ எந்தெந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்றத நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா ரொம்ப அளவுக்கு எதுவும் கிடையாது. இருந்தாலும் இந்த குதுப் மினார், அலைதர்வாசா, குவத்துல் இஸ்லாம் மசூதி, மோதி மசூதி, ஸோ மோதி மசூதி, முத்து மசூதின்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தோம்னா முகல்ஸ் பீரியடில் வரக்கூடிய தலைப்புகளாக இருக்கும் நமக்கு. பால்பன்னு கல்லறை, தௌலதாபாத்து, ஃபெரோஷாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டைகள் எல்லாமே இந்த இஸ்லாமிய கட்டடக்கலை பாணியில் வந்து அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மதரசா அப்படின்னா கல்வி நிலையங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் 7th புக்கில் இருக்கக்கூடியது. ஸோ 11th இருக்கக்கூடியதை நம்ம இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப முக்கியமானது. எப்படி வந்து கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, ஒருத்தரை கொடுத்துட்டு இப்போ அங்காடி முறையை கொண்டுட்டு வந்தது யார் அப்படின்னு கேட்கலாம். அங்காடி முறை, அதுமாரி வந்து அஞ்சல் முறை வந்து அலாவுதீன் கில்ஜி. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அங்காடி முறை, அஞ்சல் முறை ரெண்டுத்தையுமே கொண்டுட்டு வந்தது அலாவுதீன் கில்ஜி. இந்த புத்தகத்தில் இருக்காது. ஸோ நமக்கு எப்படி கேட்பாங்க இதை தாண்டி அப்படின்னு பார்க்கும்போது, தைமூர் படையெடுப்பு எப்போ நடந்துச்சு, ஜான்பூர் என்ற நகரத்தை உருவாக்குனது யார், சூஃபி ஞானிகளுக்கு ஆதரவு தெரிவித்தது யார் அப்படின்னு கேட்கலாம். அதேமாரி வந்து பார்த்தோம்னா செம்பு நாணயம், அடையாள நாணயத்தை வெளியிட்டது யார், இபின் பதுதா என்ன சொன்னார் அப்படின்னு கேட்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தோம்னா யாருடைய காலங்களில் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டதுன்னு கேட்கலாம். வாரங்களில் இருந்த இந்த இது இருக்கு இல்லையா, ஸோ பிரதாபருத்ரனை தோக்கடிச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அமீர் குஸ்ருவை ஆதரித்தது யார் அப்படின்னு கேட்கலாம். அதேமாரி யாதவ அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்த டெல்லி சுல்தான் யார் அப்படின்னு கேட்கலாம். அதேமாதிரி ஒற்றர் துறை யாரால் நிறுவப்பட்டது, 40 குழு யாரால் அழிக்கப்பட்டது, யாரால் உருவாக்கப்பட்டது, குதுப் மினாரை கட்டி முடித்தவர் யார், கட்ட ஆரம்பித்தவர் யார், போலோ விளையாட்டின் போது இறந்தவர் யார், இக்தா அப்படின்னா என்ன, இக்தா என்ற நிலம் வழங்கும் முறையை தொடங்கினது யார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே நம்மளை வந்து எக்ஸாமில் இப்படி தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ ரொம்ப ஈஸியான தலைப்பு தான். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.